தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்காக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற பெயர்ல ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இது தொடர்பாக தான் ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதுதாங்க நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அகில இந்திய அளவில முதன் முறையாக தமிழக அரசு சார்பில் கடந்த 2003ல இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இதுல யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு ஊழியர்களாக பணிபுரியக்கூடியவர்கள், அரசு கல்வி நிலையங்கள் மற்றும் அரசின் நிதி உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள்ல பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இந்த திட்டத்தின் வழியாக பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா பயன்பெறும் வகையில் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது. தமிழகத்துல கருவூல செயல்பாடுகள் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால மாதாந்திர ஊதிய பட்டியல் எல்லாமே கணினிமயமாக்கியிருக்காங்க. இதன் வழியாக அரசு பணியாளர்கள் மட்டும் இல்லாம ஓய்வூதியம் பெறுபவர்களுடைய விவரங்களையும் கணினிமயமாக்கியிருக்காங்க. இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய சம்பளத்துல 10% பிரித்தம் செஞ்சப்பட்டு வருது. இந்த திட்டத்தினுடைய கணக்கு விவரங்களை இனி நீங்க ஆன்லைன் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வகையில் வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. 2023 to 2024 ஆண்டிற்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட கணக்கு விவரங்கள் எல்லாத்தையும் நீங்க ஜூலை 1ஆம் தேதி நாளைக்கு காலையில 10 மணிக்கு அரசு தகவல் தொகுப்பு விவர மையத்தால வெளியிடப்படுது. இதை நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த cps.tn.gov.in இந்த வெப்சைட்டை நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா இதற்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல இந்த சிபிஎஸ் நம்பர் அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். அது ரெண்டையுமே நீங்க வந்து கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட கணக்கு விவரங்களை நீங்க பதிவிறக்கம் செய்துக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க.